இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனல் ஆன்லைன் வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். 7 டிசம்பர் 2023 வியாழக்கிழமை முதல் 13 டிசம்பர் 2023 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா 7ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை ஆண் ஆயர் குரு பூஜை, 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி, 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம், திங்கட்கிழமை 11ஆம் தேதி அன்றைய தினம் கார்த்திகை மாதத்தினுடைய 4வது சோமவாரம். அன்றைக்கு மாத சிவராத்திரி, அற்புதமான ஒரு நாள். அன்றைக்கு 12ஆம் தேதி சர்வ அமாவாசை. அன்றைக்கு 13ஆம் தேதி சாந்திரமான மார்கசிர மாதம் ஆரம்பம். இந்த காலகட்டத்தினுடைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் மேஷராசியில குரு பகவான் வக்ரலமையில், கன்னியா ராசியில சந்திரன் கேது, துலா ராசியில சுக்கிரன், விருச்சிக ராசியில சூரியன் செவ்வாய் வக்ர நிலைமையில புதன், மகர ராசியில சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 8ஆம் தேதி இரவு 9:22 துலா ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 10ஆம் தேதி பின்னிரவு 11ஆம் தேதி காலை 6:09 விருச்சிக ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 13ஆம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் தனுசு ராசிக்கு சந்திர பகவானுடைய ஒரு இருப்பு 12:18 மாற்றமானது நிகழ்கிறது. இதில் இந்த 11ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 11, 12, 13ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த 2.5 நாட்களில் விருச்சிக ராசியில் 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது நடக்கிறது. அப்போது அந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை நடக்கும்போது, விருச்சிக ராசி நடக்கும்போது ரிஷபராசிக்கும் அதனுடைய அந்த பிரதிபலிப்பு அப்படிங்கிற 4 கிரகங்கள் பார்க்கும்போது அதற்கான ஒரு பிரதிபலிப்புங்கிறது இருக்கத்தான் செய்யும். இப்போ நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது பாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்களுடைய ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது அதுதான் மேஜரான பலன்களை நமக்கு கொடுக்கும். நாம் இங்கே சொல்றது பொதுவான பலாபலன்கள் தான். அப்போ உங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்கிறது, தசாநாதன் என்ன சாரம் வாங்கியிருக்க, எந்த கிரகத்தினுடைய சாரம் வாங்கியிருக்க, அதனுடைய அமைப்புகள் எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கான பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகள், அதாவது ஒரு ஆத்மார்த்தமா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. சுபகாரகனான குரு பகவானுடைய ராசியில் இருக்கக்கூடிய இருப்பு, லக்னமா இருக்கிற அதெல்லாம் விட்டுருவோம். அது மாதிரி சுக்கிரனுடைய பார்வை எல்லாமே அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் 2 வெப்ப கிரகங்களான சூரியன் மற்றும் ராசிநாதன் செவ்வாய் ஆகியோர் 8ஆம் இடத்துல இருக்காங்க. அதை நாம ஒரு கணக்கில் எடுத்துக்க வேண்டியது. கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் படபடப்பு அதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் எல்லா விஷயங்களையும்
சமாளிக்க முடியும், செய்ய முடியும். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழில் நிமித்தமாக சில நேரங்களில் பயணங்கள் போக வேண்டி வரலாம். குடும்பத்தினரை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சில சூழல்கள் உண்டாகலாம். ஆனால் முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதாரம் நல்ல ஒரு அபிவிருத்தியை கொடுக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம், ஸ்ரத்தை என்பது அவசியம். சில நேரங்களில் ஏன்னா இப்பெல்லாம் நமக்கு இந்த எக்ஸாம்ஸ் நடக்கக்கூடிய நேரம் போயிட்டு இருக்கு, ஞாபக மறதி சில பேருக்கு உண்டாகலாம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தை எடுத்துனோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். குழப்பங்கள் அனைத்தும் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் ராசிக்கு ஷஷ்டாஷ்டகத்தில் மறைந்திருந்தாலும் அவர் இன்னொரு ராசியான துளாராசியில் ஆட்சியாக இருப்பது சிறப்பு. நாம் அந்த அறிமுக பகுதியில் ஏற்கனவே சொன்னதுதான். 4 கிரகங்கள் கூட்டணியா 7ஆம் இடத்துல செஞ்சார். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். ஏதோ ஒரு காரணத்தினால நண்பர்களுக்குள்ள, சொந்தக்காரங்களுக்குள்ள சில மனக்கசப்புகள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். கூட பிறந்தவங்க கூட மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அது மாதிரி தர்ம சிந்தனை உங்களுக்கு மேலும் நிறைய தர்மம் பண்ண முடியும். அதற்கேற்ற மாதிரி வரவும் உங்களுக்கு நிச்சயமா நல்லபடியா அமையும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அதாவது சொந்த வீடு, சொந்த மனை, சொந்த வாகனம் இதெல்லாத்தையும் தாண்டி வாடகைக்கு ஏதோ நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், அதுக்கு ஒரு வாடகைக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமா, ஒரு வீடு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. ஒரு நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. கவலைப்பட வேண்டாம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு புது தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டவாளுக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்தாச்சு. இனிமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். அவளையே வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமாக இருக்கு. அது மாதிரி இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தை எடுத்துனோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா
6ஆம் இடம் 8ஆம் இடம் ரெண்டுமே ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக ஸ்ரத்தையாக பண்ண வேண்டிய ஒரு நேரம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டால் சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு படபடப்பு, ஒரு தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் இதெல்லாம் உண்டாகலாம். தேவையான பரிகாரம் இப்போ உங்களுக்கு பொறுமை தான் ரொம்ப ரொம்ப தேவை. முயற்சிகளில் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் அவசியம். உத்தியோகம் சம்பந்தமான தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் போயின்னு இருக்கு. கடுமையான பணிச்சுமை உண்டாகலாம். எந்த விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் ஸ்ரத்தையா செய்யணும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தினசரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை, சிவப்பு. கர்க்கடக ராசி நண்பர்களே, இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் சந்திர பகவான் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அவருடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். குழப்பங்கள் அனைத்தும் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள், பொன்னான தருணங்கள் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா தொழில் ஸ்தானத்தை 4 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கு. அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். தொழில் ஸ்தானத்தை சுக்கிரன் பார்த்துறார். லாபஸ்தானத்தை 4 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. ஒரு அற்புதமான ஒரு நேரம். அதாவது தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பல வகையான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அது மாதிரி உத்தியோகத்தினருக்கெல்லாம் எடுத்துனோம்னா அந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் யாருக்கும் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்ட நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்திலும் சுப செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு எழுச்சி, ஏற்றம், முன்னேற்றம், சாதனை கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு கோச்சார ரீதியிலான கிரகங்கள் எல்லாமே ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை, ஏற்றங்களை, முன்னேற்றங்களை அள்ளித்தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள்.
நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே ஏற்படும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. 4 கிரகங்கள் பார்க்குறாங்க. தொழில் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தடைகள் அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனசுக்கு நிறைவாக அற்புதமாக நடைபெறும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குழப்பங்கள் அனைத்தும் விலகும். உத்தியோகத்தினருக்கு சக ஊழியருடன் மேலிடத்துடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். புதுமையான எண்ணங்கள் மனசுக்குள்ள மேலோங்கும். தர்ம சிந்தனை மேலோங்கும். நிறைய தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற தர்ம சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய ஏற்றங்கள் உண்டாகும். அது மாதிரி மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதனுடைய சஞ்சாரம் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. அவர் சுயசாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். வக்ரம் அதெல்லாம் விட்டுறலாம். சுயசாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய ஸ்தான பலம், பார்வை பலம் எல்லாமே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தினருக்காக, குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் அதிகமாகும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு ஒரு திருப்தியை உங்களுக்கு நிச்சயமான முறையில் கொடுக்கும். தொழில் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். புதிய உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கிடைக்க போகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். உதாரணமாக பணியிட மாற்றம், பதவி உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் போயின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு எழுச்சி, ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். பலவிதமான நன்மைகள் மாணவர்களுக்கு நடக்க போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்கள் உண்டாகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் பிரச்சனை விலகப் பெறுவீர்கள். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். சொந்த பந்தங்களுக்குள் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். சொத்து சேர்க்கைகள் என்பது உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் நிறைய பேருக்கு இருந்தது. படாத கஷ்டம் இல்லை துளாராசி. அதாவது நல்லா படிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் ஹால் உள்ளே போனோம்னா எல்லாம் மறந்துடும். பலவிதமான பிரச்சனைகள் இருந்ததுங்க துளாராசி. இப்போ டைம் நல்லா இருக்குது, தைரியமாக இருக்குது, எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகும். லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனையை முழுசாக தீர்த்துடலாம், கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தேக்க நிலை எல்லாமே விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள்.
பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கோம்னா பெண்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும், முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம் சிரத்தை அவசியம். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் நீலம். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும், பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுக்கான நல்வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தினரால் ஒரு நல்ல ஆதரவு எல்லா நிலையிலும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா சொத்துக்கள் சேர்க்கை நிறைய உண்டாகும், வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும், பல வகையிலும் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு போயின்றிருக்கு. உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் வந்தாச்சுன்னு நம்பலாம். சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். அது மாதிரி இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எடுக்கணும்னா உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும், நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. தொழிலுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் எல்லாத்திலையுமே ஒரு நல்ல வெற்றி என்பது கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த காலகட்டத்தில் மட்டும்னா மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை, ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நேரம் மாணவர்களுக்கு போயிருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும், பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், மஞ்சள் மற்றும் சிவம். தனுர் ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பயன்படுத்தணும். தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் உண்டாகலாம். கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம். ஒரே நேரத்தில் பலவிதமான ஒரு பணிச்சுமை, ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பொறுமை, நிதானம், கவனம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசியம். உடல் ஆரோக்கியத்தை கவனியுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற பிடிவாதம் கூடாது, வாக்குவாதம் கூடாது, பொறுமை, நிதானம் அவசியம். கோபம் கூடாது, முன்கோபம் இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துலலாம் நிறைய பிரச்சனைகள் உண்டாகலாம். உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி சில பேருடைய நடவடிக்கைகள் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தனுசு லக்னமோ அல்லது தனுசு ராசியோ இருந்தெல்லாம். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுக்கணும்னா புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது திட்டமிடுதல் அவசியம். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் என்றாலும் கடுமையான பயிற்சி, முயற்சி என்பது அவசியம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் துலங்கும், பயணங்கள் வெற்றியை கொடுக்கும்,
வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்களை, ஏற்றங்களை, முன்னேற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள்னு நம்பலாம். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அது மாதிரி வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். எந்தெந்த விஷயங்கள்ல தடங்கல்கள் இருந்தோ அந்த தடங்கல்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அது மாதிரி உத்தியோகத்தினருக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் உழைச்சதுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறையே அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த வாழ்க்கை ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் வரும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களால் பண்ண முடியும். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அற்புதமாக இருக்குது. மாரராசிக்கு ஒரு அற்புதமான நல்ல நேரம் போயின்னு இருக்கு. கவலையே படாதீங்க. மாரராசியை மாரலக்னமும் ரொம்ப சிறப்பாக அற்புதமான ஒரு நேரம் போயிட்டு இருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்தோம்னா ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், கேந்திரங்கள் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்தை 4 கிரகங்கள் பார்க்கிறார்கள். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறார். 10ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய இருப்பு அமைஞ்சிருக்கு. பல காரியங்களும் உங்களுக்கு ஏற்றாற்போல் நல்லபடியாக நடக்கும். கும்பராசிக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தொழில் மாற்றம் உறுதி. உத்தியோக மாற்றம் உறுதி. ஜனவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ள தொழில நல்ல மாற்றம் உறுதிங்க. தைரியமா இருக்கலாம். புது தொழில் பண்ணணும், இல்லை புது உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பொதுவாக கும்பராசிக்கு என்ன ஒரு பண்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாராவது தப்பு பண்ணினா அப்படியே விட்டுருவாங்க. மன்னிக்கும் குணம் அதிகம் கும்பராசி. வாதாடும் குணமும் அதிகம். அதையும் சொல்லணும் இல்லையா? வாதாடும் குணம் அதிகம். அதே வேளையில் மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கும்பராசியோ கும்ப லக்னமோ ஒரு அற்புதமான நேரம் போயின்னு இருக்கு. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய எழுச்சி, முன்னேற்றம் காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை, குழப்ப நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். தொழில் ஸ்தானம், பாக்யஸ்தானம் ரெண்டுமே ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். எந்த காரியங்களெல்லாம் சுணக்க நிலை இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நல்ல ஒரு ஸ்பீடு எடுக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்டு நடப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது.
பெண்களுக்கு, முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். உங்களுடைய தகுதியை, உங்களுடைய விஷயத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும், தேக்க நிலை அனைத்தும் மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தினசரி துர்க்கையம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.